ஸ்பாயிலர் அலர்ட் சென்ட்ரலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட சீசன் ஒன்னோட எபிசோட் ஒன் த ஹெட்ஜ் நைட். அதை பற்றி தான் இந்த சீரியஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸில் நடக்கிற ஒரு சீரியஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த சீரியஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் த டிராகன் முடிஞ்சு ஒரு 80-90 வருஷம் கழிச்சு நடக்குது. அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 80-90 வருஷம் முன்னாடி நடக்குது. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு 3 குதிரைங்க கொற்ற மழையில் நின்றுகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு ஒரு பெரிய உயர்ந்த மனுஷன் ஒரு குழியை வெட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காக குழியை வெட்டுறான்னா ஒரு டெட் பாடியை புதைக்கிறதுக்கு. இந்த குழியை வெட்டுற வேற யாரும் இல்லை, நம்ம கதையோட கதாநாயகன் சர் டுங்க். அண்ட் இந்த செத்துப்போன ஆள் வந்து இவனோட மாஸ்டர் சர் ஆர்லான். இவர் ஒரு நைட்டா இருந்தாரு இவர் சாவறதுக்கு முன்னாடி. ஆனா டுங்க்குக்கு இவரு ஒரு மாஸ்டர் மட்டும் கிடையாது, ஒரு அப்பா மாதிரியும் தான். ஏன்னா இவன் டுங்க் சின்ன வயசுல தனியா அனாதையா நின்னப்போ இவர் தான் இவனை வளர்த்து இவனுக்கு சோறு போட்டு இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இவனை ஒரு நைட்டாவும் மாத்திட்டாரு. இவர் எப்படி இறந்தாருன்ற விஷயம் நமக்கு என்ன தெரியல, அது அடுத்தடுத்த எபிசோட்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவர் இறந்தது இவனுக்கு ரொம்ப பெரிய இழப்பா தான் இருக்கு. இவர் முன்னாடியே உட்காந்துட்டு நீங்க இறந்திருக்க கூடாது, நீங்க ஒரு ட்ரூ நைட்டா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறான். அதுக்கப்புறம் உங்க வாளை நான் இங்கே விட்டுறேன், ஆனா அது மண்ணுக்குள்ள புதைஞ்சு துருப்பிடிச்சு தான் போகும், அதனால நானே எடுத்துக்கிறேன். அண்ட் உங்க 3 குதிரைங்களையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் புதைச்சிட்டு அங்கேயே பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில படுத்துடுறான். அடுத்த சீன்ல மழைலாம் நின்னதுக்கப்புறம் நம்ம டுங்க்கு அண்ணாந்து வானத்தை பார்த்துட்டு யோசனையில் இருக்கான். இவன் என்ன யோசனையில் இருக்கானா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தான். இது வரைக்கும் அவனோட மாஸ்டர் கூட இருந்தார், அவர் எங்கே போனாரோ அவர் பின்னாடி இவனும் போனான், அவர் என்ன சாப்பிட்டாரோ அதையும் இவனும் சாப்பிடுவான். ஆனால் அவர் இப்போ திடீர்னு இறந்ததுனால இவனுக்கு என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு யோசனையில் இருக்கான். அந்த யோசனையில் இவன் இந்த 3 குதிரைங்க கிட்ட பேசுகிறான். அதாவது நான் உங்கள் 3 பேரையும் விற்றேன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடுவேன், ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அந்த காசெல்லாம் காலியானதுக்கப்புறம் நான் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் அப்படின்றான். பேசாமல் கிங்ஸ் லேண்டிங் போகலாமா இல்லை லேனிஸ் போர்ட் போகலாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஊருங்களெல்லாம் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் கேள்விப்பட்டிருப்போம், திரும்ப இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்புறம் தான் திரும்பி சார் ஆர்லானோட வாளை பார்க்குறான். அந்த வாளை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அதாவது ஆஷ்வர்ட் மெடோ அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அது இந்த டோர்னமெண்ட் வந்து நைட்ஸுகளுக்கான டோர்னமெண்ட். சரி, இந்த டோர்னமெண்ட்டில் போய் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்ட்டு இவன் முடிவெடுக்கிறான். இந்த இடத்துல தான் பேக்ரவுண்டில் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிஜிஎம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு 2-3 செகண்ட் அப்படியே ஆரம்பித்ததுக்கப்புறம் டப்புன்னு கட் பண்ணி அடுத்த ஷாட்டில் இவர் மரத்துக்கு பின்னாடி உட்காந்து கக்கா போகிற மாதிரி காமிச்சிட்டானுங்க. எனக்கு தான் செம கடுப்பாயிருச்சு, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அடுத்த எபிசோட்லேருந்து ஓப்பனிங்கை காமிச்சானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்லேயுமே வந்து இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸ் வரவே இல்லை, செகண்ட் எபிசோடில் இந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டீமோடவே வந்துச்சு. அதனால அடுத்த எபிசோடில் இது வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 3 குதிரைங்களையும் கிளப்பிக்கிட்டு சார் ஆர்லான் புதைச்ச அந்த இடத்த கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு இவர் ஆஷ்வர்டை நோக்கி பயணம் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் எ நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த தீம் மியூசிக்கோட போடுறானுங்க. இது ஜிஓடி தீம் கிடையாது, இந்த சீரியஸ்க்கான தீம் மியூசிக். போகிற வழியில் இலைப்பாறத்துக்கு ஒரு ஊருக்குள்ளே வரா நம்ம டுங்க்கு. இந்த இடத்துல தான் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த சின்ன பையனை பார்க்குறான். இந்த கேரக்டரும் முக்கியமான கேரக்டர் இந்த சீரியஸில், இந்த கதை ஃபுல்லாக வர கேரக்டர். இவன் இந்த இடத்துல இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஒரு ஸ்டேபிள் பாயாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் கிட்ட வந்து இந்த குதிரைங்களெல்லாம் கட்டி வை, இந்த குதிரைங்களுக்கு சாப்பாடுலாம் வை, ஒழுங்காக வேலை செஞ்சேன்னா உனக்கு நான் காப்பர் கொடுப்பேன், இல்லைனா காது மேலேயே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறான். அப்போ உள்ள ஒரு பக்கத்து டேபிளில் ஒரு டார்கேரியன் பிரின்ஸு அரை போதையில் நம்ம டுங்கை பார்த்துட்டு நான் உன்னை பற்றி கனவு கண்டேன், நீ என் பக்கம் தலை வச்சு கூட படுக்காதுன்னு சொல்லிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். சரி, அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டு தன்னோட குதிரைங்க கட்டி வச்சிருக்க இடத்துக்கு வரான். இப்போ தான் இவனுக்கு ஒரு அதிர்ச்சி. பார்த்தா இந்த மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க பையன் இவனோட ஹெல்மெட்டு இவனோட ஆர்மர் எல்லாத்தையும் போட்டு ஒரு குதிரை மேலே இவனோட கத்தியை வச்சு காத்துலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இவனுக்கு கடுப்பாகி யோ ஒழுங்கு மரியாதை இறங்க திருட்டு பயலே அப்படின்னு சொல்லி இவனை இறக்கி விட்டுறான். நல்ல வேலை இந்த குதிரை வந்து உன்னை எட்டி உதைக்கல, இது போர் குதிரை, இது என்ன விளையாட்டு பொம்மைன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மொட்டை அடிச்சிட்டு இருக்க பையன் டுங்கு கிட்ட நீங்கள் என்ன நைட்டா அப்படின்னு கேட்குறான்.
ஆமா, பார்த்தா தெரியலையா? அப்படின்றான். இல்ல தெரியல. உங்கள மாரி நான் நைட்ட பார்த்ததே இல்ல அப்படின்றான். என்ன எல்லா நைட்டும் ஒரே மாரியா இருப்பாங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லா நைட்டும் ஒரே மாரிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா உன்ன மாரி எந்த நைட்டுமே இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சு விட்டுர்றான். இந்த பையனுக்கு வாய் ரொம்பவே அதிகம் தான். இப்ப நீங்க என்ன டோர்னமென்ட்க்கு போறீங்களா? அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா நான் டோர்னமென்ட்க்கு தான் போறேன். அப்ப என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்கறான். நான் உன்ன டோர்னமென்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டா உள்ள இருக்க உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு நம்ம டுங்கு கேட்கறான். அதுக்கு எங்க அம்மா கிடையாது, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப நீ ஒரு அனாதை அப்படின்னு நம்ம டுங்கு சொல்ல, நீங்களும் அனாதையா? ஆமா நான் அனாதையா தான் இருந்தேன். ஆனா சார் ஆர்லான் என்னை தூக்கி வளர்த்தாரு, எல்லாமே கத்து கொடுத்தாரு அப்படின்னு நம்ம டுங்கு சொல்றான். இதை கேட்டுட்டு என்னையும் நீங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்கொயரா இருக்கேன், அதாவது உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு இவன் கேட்கறான். அதுக்கு டுங்கு, எனக்கு ஸ்கொயர்லாம் தேவை கிடையாது, நான் தனியாவே இருந்துப்பேன் அப்படின்றான். எவ்ரி நைட்டுக்கு ஒரு ஸ்கொயர் தேவை, அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கலாய்ச்சி விட்டுறான். நீ உனக்கு செம்ம அடி விழ போகுதுன்னு சொல்லி இவனை மிரட்டிட்டு, இந்தா இந்த பையில ஓட்ஸை போடு, நான் போயிட்டு ஆஷ்வர்ட் மெடோவுக்கு கிளம்பணும், நான் தனியா தான் போறேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் டோர்னமெண்ட் நடக்கிற இந்த ஆஷ்வர்ட் அப்படின்ற ஊருக்கு வந்துட்டான் நம்ம டுங்கு. இங்க இந்த டோர்னமெண்ட் நடக்கிற மாஸ்டரை நான் எங்க போய் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள கேட்டுட்டு அவர் இருக்க இடத்துக்கு போறான். போற இடத்துல அந்த வாசக்கால்ல இவன் ஹைட்டுனால முட்டிக்கிறான். முட்டிக்கிட்டே உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மாஸ்டர் கிட்ட, நான் இந்த போட்டியில கலந்துக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த மாஸ்டரு, இந்த போட்டி வெறும் நைட்ஸுக்கு மட்டும்தான், நீ என்ன நைட்டா அப்படின்னு கேக்குறான். ஆமா நான் நைட்டு தான், உன்னைய பார்த்தா நைட்டு மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ஃபார்மர் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா நீ அப்படிதான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க அப்படின்றான். அதுக்கு இந்த டுங்கு, சார் ஆர்லான் ஆஃப் பென்னிட்ரி அவர் தான் நைட்டா இருந்தாரு, ஆனா அவர் செத்து போயிட்டாரு, அவர் சாவறதுக்கு முன்னாடி என்ன நைட் ஆக்கிட்டு இந்த வாளையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, வாள் கொடுத்தா அது கணக்கு தான். பக்கத்துல வேற யாராச்சு இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறான் இந்த மாஸ்டரு. அதுக்கு வேற யாருமே இல்ல, நாங்க 2 பேரு தான் இருந்தோம். அப்ப என்னால உன்னை இந்த போட்டியில கலந்துக்க வைக்க முடியாது, எனக்கு ஒரு சாட்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வேற வழி இல்லாம கிளம்பி போகணும்னு நினைக்கிறான் நம்ம டுங்கு. கிளம்பி போகும்போது, சரி ஓகே, உனக்கு இங்க வேற யாரையாச்சும் தெரியுமா, இல்ல உங்க சார் ஆர்லான வேற யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னா, நான் வரும்போது இங்க ஒரு பேனரை பார்த்தேன், டண்டாரியன் ஹவுஸ், அந்த பேனரை பார்த்தேன், அதுல சார் மேன்ஃப்ரெட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட நான் போய் பேசுறேன், அவருக்கு கண்டிப்பா ஆர்லான தெரியும், நான் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, அவரு சொன்னாருன்னா உன்னை நான் இந்த போட்டியில கலந்துக்க விடுறேன், நாளைக்கு போட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ அவரை கூட்டிட்டு வா, வந்துட்டு உன் பேரை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான் இந்த மாஸ்டர். அங்கிருந்து சார் மேன்ஃப்ரெட பார்க்க வரான் நம்ம டுங்கு. ஆனா அவரோட வைஃப்ஸ், அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு, நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்புனது மட்டும் இல்லாம இவனை கலாச்சும் விட்டுறாங்க. நீ என்ன ஹெஜ் நைட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாச்சு விட்டுறாங்க. முதல்ல ஹெஜ் நைட்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ஹெஜ் நைட்டுன்றவங்க இவங்களும் ஒரு டைப் ஆஃப் நைட்டு தான். ஆனா இவங்களுக்கு சொந்தமான லேண்டு, இவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு லார்டு அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க தனியா தனித்து நின்று வாழ்றவங்க. ஏன்னா மற்ற நைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு லார்ட்ஸ் இருப்பாங்க, இல்ல அவங்க அவங்களுக்குன்னு லேண்டு சொத்து அது இதுன்ட்டு இருக்கும். இவங்கெல்லாம் ஊர் ஊரா சுத்துறவங்க அப்படி. அதனாலதான் இவங்கள ஹெட்ஜ் நைட்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட பெருசா சொத்தும் இருக்காது. இதனால இவங்கள நிறைய பேர் பெருசா மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சார் மேன்ஃப்ரோடோட வைஃப்ஸ் இவனை கலாச்சி அமுச்சு விட்டுருவாங்க. போற வழியில ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஒருத்தன் அவரோட கசினை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே இந்த டோர்னமெண்ட்டுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டங்கு ஒரு நிமிஷம் அவனை அடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு, நீ என்னடா வேடிக்கை பார்க்கற, வரியா என் கூட சண்டைக்கு வரியான்னு சொல்லிட்டு அடிக்கிறவன் கேட்பான். இல்ல இல்ல, எனக்கு வேற வேலைங்க இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த அடி வாங்குறவன் அடிக்கிறவனுக்கு 2 பேரும் கசின்ஸ். அண்ட் இவங்க ஃபாசோவேஸ். இந்த அடிக்கிறவன் பேரு ஸ்டெஃபன் ஃபாசோவே. இவனுங்க ஒரு தனி ஹவுஸ் தான். அதுக்கப்புறம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஆத்துல குளிச்சு சுத்தமாயிட்டு சாயங்காலம் போல திரும்ப சார் மேன்ஃப்ரெட பார்க்க வரான். ஆனா அப்ப அவர் அங்க இல்ல, திரும்ப அவங்க வைஃப்ஸ் தான் இருக்காங்க. மறுபடியும் இவனை கலாச்சி விட்டுறாங்க. இவன் கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே போற வழியில பக்கத்துல ஒரு நாடகம் நடக்கிற மாதிரி சவுண்டு வருது. சரி அங்கேயாச்சும் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கறாரு. அப்போ அங்க ஒரு பொண்ணு டிராகன் பொம்மையை வச்சு தத்ரூபமா ஒரு நாடகத்துல போட்டுக்கிட்டு இருக்கு, நெருப்பெல்லாம் கக்கி. இந்த நெருப்பெல்லாம் கக்கறத பார்த்து அங்க இருக்கிற மக்கள் ஊன்னு ஆரவரைக்கிறாங்க. ஏன்னா இந்த மக்கள் டிராகன் எல்லாம் கண்ணிலேயே பார்த்தது கிடையாது. நமக்கு டிராகன் ஒன்றும் புதுசு கிடையாது. ஹவுஸ் ஆஃப் த டிராகன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு டிராகனா பார்த்து சலிச்சு போச்சு. ஆனா இந்த மக்களுக்கு டிராகனை பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஹவுஸ் ஆஃப் த டிராகன் முடியும் போது
எல்லா டிராகனும் ஒன்றுக்கு மாற்றி ஒன்று அடிச்சுக்கிட்டு செத்து போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் வெஸ்டரோஸில் டிராகன்னு பார்த்தீங்கன்னா டெனரிஸோட அந்த 3 டிராகன் மட்டும்தான். இதுக்கு நடுவில் இருக்க இந்த 150-170 வருஷத்துல இருக்க இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு டிராகன் கூட வெஸ்டரோஸ்ல உயிரோட இல்லை. அதனாலதான் ஒரு டிராகன் பொம்மையை வச்சு நெருப்ப கக்குற மாதிரி பண்ணா கூட இந்த மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவங்க டிராகன் எல்லாமே கதையில மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம டுங்குக்கு இதையும் இந்த பொண்ணை பிடிச்சி போயிருச்சு. இவரு மயங்கிட்டாரு. அப்படியே அங்கிருந்து கிளம்பி சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ போற வழியில இந்த ரேமன் ஃபாசவே, அதாவது ஸ்டெஃபன் ஃபாசவேயோட கசின், அதாவது அடி வாங்கினவன் நம்ம டுங்கு மறைச்சு, ஏய் இங்க வாப்பா, என்னப்பா டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா கலந்துக்கணும், நீயும் கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்கறான் நம்ம டுங்கு. இல்ல இல்ல என்னால கலந்துக்க முடியாது, ஆனா எனக்கு ஆசை தான், ஆனா நான் வெறும் ஒரு ஸ்கொயரா தான் இருக்கேன். பரவாயில்ல, நீ ஒரு ஸ்கொயரா இருந்தாலும் நீ நல்லா தான் சண்டை போடுற நம்ம டுங்கு சொல்றான். இவங்க 2 பேரும் இப்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பராத்தியனோட டென்ட்டுக்கு போறாங்க. அங்கதான் லயனல் பராத்தியனை இவன் பாக்குறான் ஓரமா நின்னுட்டு. இவனுக்கு இந்த லயனல் பராத்தியன் வேற யாரும் இல்லைங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிங்கா இருந்த ராபர்ட் பராத்தியனோட குள்ளு தாத்தா. இவனை லாஃபிங் ஸ்டாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனா இந்த பேருக்கு ஏத்த மாதிரி தாங்க இவன் ரொம்ப ஜாலியான கேரக்டர் தான். எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறவன். போய் இவன் வந்து நம்ம டுங்கு இந்த டென்ட்டுக்குள்ள குனிஞ்சு குனிஞ்சு நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அவனை கூப்பிட்டு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, எதுக்காக குனிஞ்சு குனிஞ்சு நடந்துகிட்டு இருக்க. இல்லையே நான் குனிஞ்சு குனிஞ்சுலாம் நடக்கல, நான் தான் உன்னை சாயங்காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ குனிஞ்சு குனிஞ்சு தான் நடந்துகிட்டு இருக்க. இந்த 7 கிங்டம்ஸ் வந்து உனக்கு வந்து டால்னஸை கொடுத்துருக்காங்க, அப்போ டாலாயிரு, நீ இந்த நெஞ்ச நிமித்தினால அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, எனக்காக நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு பராத்தியன் கேக்குறான். டுங்குக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி இவன் கேள்விகள் கேட்குறான். நீ எனக்காக எதுவுமே கொண்டு வரலையா, அங்க பாத்தியா ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான், அவன்லாம் வந்து அவன் மக்களுக்கு சோறு போறது கூட வழி இல்லை, இருந்தாலும் அவனோட வீட்டுல இருந்து இந்த இந்த கத்தி எனக்கு ஷைன் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அப்ப நீ எனக்கு எதுவும் கொண்டு வரலனா அப்ப நீ என்ன சாவடிக்க வந்திருக்கிய என்ன அப்படின்னு கேட்குறான். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு இவன் சொல்ல, அப்ப என்னத்துக்கு தான் என் டென்ட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா, இல்லைங்க நான் சும்மா சாப்பிட வந்தேங்க அப்படின்னு பயந்துகிட்டு சொல்றான். அதை கேட்ட உடனே பராத்தியனுக்கு சரியான சிரிப்பு. சுத்தி இருக்கிறவங்களும் பயங்கரமா சிரிக்கிறானுங்க. சரி ஓகே, உனக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பராத்தியன் கேட்க, இவங்க 2 பேரும் பயங்கரமா ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை போடுறாங்க. நல்லா குடிச்சிட்டு நல்ல ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இவங்க 2 பேரு திரும்ப உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவனுங்களுக்குள்ள இருக்கிற லைஃப் விஷயத்தெல்லாம் பேசி பரிமாறிக்கிறானுங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உறவு உருவாகுது. இதுக்கு நடுவுல தான் நம்ம டுங்கு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்த சார் மேன்ஃப்ரெட்ட அந்த டென்ட்டுக்குள்ள பாக்குறான். அவன் அப்போ மேன்ஃப்ரெட்டை வழி பறிச்சு, இந்தாங்க நில்லுங்க, உங்களுக்கு சார் ஆர்லான் ஆஃப் பென்னிட்ரிய தெரியும்ல, எனக்கு நீங்க வந்து வவுச் பண்ணுங்க, நீங்க சொன்னா மட்டும்தான் வந்து என்னால போட்டியில கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்றான். எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையும் தெரியாது அப்படின்னு இந்த மேன்ஃப்ரெட் சொல்லிடுறான். உங்க அப்பாக்காக அவர் சண்டை போட்டிருக்காரு, உங்க அப்பாக்காக அவர் குத்துலாம் வாங்கியிருக்காரு, நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்கன்னா, எங்க அப்பாக்காக 800-1000 பேர் வந்து சண்டை போட்டு நிறைய பேர் இதை விட மோசமான நிலைமையிலே இருந்திருக்காங்க, அவங்களையே நாங்க மறந்துட்டோம், ஒரே ஒரு குத்து வாங்கினவனெல்லாம் நாங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது, போய் தல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. இப்போ இவனுக்கு போட்டியில கலந்துக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னே புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோகத்திலயும் குழப்பத்திலயும் இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் குதிரைகளை கட்டி வச்சிட்டு இருந்தேன் அந்த ஆத்துக்கிட்டே வரான். வந்து பார்த்தா இவனுக்கு ஒரு அதிர்ச்சி. திரும்ப இந்த மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க சின்ன பையன் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, நீ முதல்ல எப்படி இங்க வந்தேன்னு கேட்கறதுக்கு, நான் ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்றான். ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு, நான் உன்னை போய் உங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா, என்னோட வீடு கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கு, நீ போயிட்டு வரத்துக்குள்ள டோர்னமெண்ட் முடிஞ்சு போயிடும், பரவாயில்லையா அப்படின்னா, கிங்ஸ் லேண்டிங்கா, நீ என்ன ஃப்ளீ பாட்டம்ல இருந்து வரியானா, இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவன் அதை பத்தி கேட்கல. ஆனா இது ஒரு நல்ல ஒரு ஃபோர் ஷேடோவிங் தான். இது ஏன்றது அப்புறமா ரிவியல் ஆகும். இப்போ இந்த பையன் வந்து உங்களோட பேர் என்னன்னு கேட்குறான். என்னோட பேரு சார் டுங்க் அப்படிங்கிறான். டுங்கா, இது வந்து ஒரு நைட்டுக்கான பேரே இல்லையே அப்படின்னா, என்னோட இது என்ன டங்கனுக்கான ஷார்ட் ஃபார்மா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், என்னோட பேர் வந்து சார் டங்கன் த டால் அப்படின்னு சொல்லி இவனே இப்போ பேர் வச்சுக்கிறான். அதுக்கு உன்னோட பேர் என்னன்னு கேட்கறதுக்கு, என்னோட பேர் எக்கு அப்படின்னு சொல்கிறான். இதுவுமே ஒரு அழகான ஒரு ஃபோர் ஷேடோவிங் தான் இந்த ஸ்டோரியில். நீங்கள் திரும்ப வரத்துக்குள்ள உங்களோட துணியெல்லாம் காய வச்சுட்டு, உங்களை குதிரைக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு, நான் இங்கே நெருப்பியே மூட்டிட்டேன், உங்களுக்கு ஒரு டென்ட்டையும் கட்டி
கட்டிடலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் ஒரு டென்ட்டை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படின்னா எனக்கு டென்ட்லாம் கிடையாது, இந்த மரம் தான் எனக்கு வந்து தங்குற இடம், நான் இந்த மரத்திலேயே படுத்துப்பேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நம்ம டுங்க்கு, இது சரி ஓகே, உன்னை நான் இந்த டோர்னமெண்ட் வரைக்கும் நான் என் கூட வச்சுக்கிறேன், நீ ஒழுங்காக இருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆனால் என்னால் எதுவும் பெருசாக ஃபேன்சியாக என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. போட்டுக்கிறதுக்கு துணியும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே படுத்துக்கிறானுங்க. இவங்க படுத்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேலே ஒரு வெறி நட்சத்திரம் பறக்குது. அதை பார்த்துட்டு இந்த எக்கு சொல்கிறான், இந்த எரி நட்சத்திரம் லக்கை கொண்டு வரும். மற்ற எல்லா நைட்ஸுமே அவங்க டென்ட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு மேலே துணியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும்தான் இந்த எரி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்றான். ஒழுங்கு மரியாதையாக போய் தூங்குடா மொட்டை பையான்னு சொல்லி இவனை மறுபடியும் தூங்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் யோசிச்சுட்டு, அப்போது நீ சொல்கிறத பார்த்தா அந்த லக்கு நமக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டுட்டு இந்த எக்கு சிரிக்கிறான். இதை யோசனையிலேயே இந்த டுங்க்கு வானத்தை பார்த்துட்டு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. இது ஒரு ரொம்பவே நல்ல எபிசோடுன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு சீசன் ஓப்பனருக்கு இது ஒரு நல்ல எபிசோட். அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸில் சினிமாட்டோகிராஃபி சும்மா பிச்சு பின்னி எடுத்துருப்பானுங்க. இந்த சீரீஸ்லயும் பார்த்தீங்கன்னா சும்மா பட்டையை கிளப்பியிருக்கானுங்க சினிமாட்டோகிராஃபி எல்லாம். என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா இந்த தீம் மியூசிக் வரல. அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் த டிராகன் மாதிரி செகண்ட் எபிசோட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ வரும்போது நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே, வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை குட் பை, டாட்டா.